வணக்கம் சார். வணக்கம்மா. மார்க்கெட் ஒரு 14 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஆல் டைம் ஹை இன்னைக்கு ரீச் பண்ணதை பார்த்தோம். ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 26,300 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆனதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், என்ன ரீசன் இப்படி ஒரு ரேலி நடக்கிறதுக்கு சார்? ஸோ பெரும்பாலும் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால இந்த ரேலின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒன்று வந்து இந்த யூஎஸில் வந்து இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரில் ஓரளவுக்கு ஒரு தீர்வு காட்டுற மாதிரி ஒரு வியூ இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்துட்டுனா இட்ஸ் பாசிட்டிவ் ஃபார் தி வேர்ல்டு எக்கானமி, யூஎஸ் எக்கானமி, இந்தியன் எக்கானமி எல்லாமே. ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட ஒரு விசிபிலிட்டி வரும், தட் குறையறதுக்கு ஆன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரேலி பண்ணுறது இந்தியாவில். ஃபெட் கட் வந்து நடக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ யூஎஸோட ஃபெட் ரேட் கட் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை இந்தியன் எக்கானமியில் என்ன இம்பேக்ட் கொடுக்கும் சார்? ஸோ இப்போ நம்ம இருக்கிறதே வந்து இஸ் அ வெரி இன்டர்கனெக்டட் வேர்ல்டில் இருக்கும். ஸோ யூஎஸில் என்ன நடக்கிறதோ அது டைரக்ட் இம்பேக்ட் இந்தியாவில் இருக்கும். ரொம்ப நாளாகவே அந்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த ரேட் கட்டுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுடைய ஃபெட் ஹெட்டும் அவங்களும் கொஞ்சம் ஒத்து போல. பட் சம்டைம் இந்த நியர் ஃபியூச்சர் அது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி அந்த யூஎஸில் ரேட் கட் ஆச்சுன்னா இந்தியா வில் ஆல்சோ ஹாவ் டு ஃபாலோ சூட். அது இந்தியாவும் அதே மாதிரி ஒரு சின்ன ரேட் கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த கரன்சி ஈக்குவலன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணோம். அப்படி பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் பூம் ஆகும். ப்ளஸ் அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணதுனால அமெரிக்கன் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இது வரைக்கும் வெளில போன ஃபண்ட்ஸ்லாம் திருப்பி இந்தியாவுக்கு வரும். ஸோ அதனால் இந்தியாவுக்கு இட் வில் பி வெரி குட், வெரி பாசிட்டிவாக இருக்கும் இந்த ரேட் கட் அமெரிக்காவில் நடந்ததுன்னா. ஃபெட் ரேட் கட் பண்ணால் ஆர்பிஐயும் ஒரு ரேட் கட் பண்ணணும், அந்த நீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆர்பிஐ இந்த இயர்லேயே கண்டினியூஸாக ஒரு ரேட் கட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்ம அதை கவனிச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பாக்ட் பெருசாக இல்லையா? அதோட இம்பாக்டாக நம்ம எஃப்ஐஎஸ் நிறைய உள்ளே வந்த மாதிரியும் பார்க்கல, மார்க்கெட்லேயும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்கலை. ஸோ இனிமேல் அது நடக்கும்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ஸோ ஜென்ரலாக வந்து யூஎஸ் இஸ் த லார்ஜஸ்ட் எக்கானமின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது மிச்ச எக்கானமிஸும் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணி ஆனோம். ஸோ அந்த விதத்தில் யூஎஸ் பண்ணால் பெரும்பாலும் அதர் மார்க்கெட்ஸ்லையும் கொஞ்சம் ரேட் கட் இருக்கும். அதை வச்சு தான் சொன்னேன். அதனால் யூஎஸில் பண்ணால் இந்தியாலையும் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேரிட்டி பார்க்கணும். பட் ஹேவிங் செட் தட் யூஎஸில் ரேட் கட் ஆச்சுன்னா ஜென்ரலாக இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா எஃப்ஐஐ ஃப்ளோ திரும்ப எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வரும். அந்த விதத்தில் இந்தியா பீங் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் எமர்ஜிங் மார்க்கெட் டெஸ்டினேஷன்றதுனால நமக்கு நிறைய பணம் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் பற்றி சொல்கிறீங்க. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக இந்தியாவிலேருந்து செல் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஸோ திருப்பி அவங்க உள்ளே வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யூஎஸோட ரேட் கட் மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாவது நீட்ஸ் இருக்குமா சார்? இல்லை, டிப்பிக்கலாக வந்து எஃப்ஐஐஸ் வந்து இப்போ பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தான் அங்கே போயிருக்காங்க. ஒன்று அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை, ரெண்டாவது இந்த டேரிஃப்ஸு அன்சர்டனிட்டி, அது எல்லாத்தினாலையும் இப்போ ஏன் திரும்பி வருவாங்கன்னா ஒன்று அஃப்கோர்ஸ் ரேட் கட் வந்து அது ஒரு ட்ரிகராக இருக்கும். பட் டேரிஃபுமே சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் வந்து எனி டைம் நவ் அந்த டேரிஃப் எல்லாம் குறைச்சி நம்ம அக்ரிமெண்ட் யூஎஸோட பண்ணிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் யுக்ரைன் வாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் ஹாப்பி நியூஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, மார்க்கெட்டில் டிஐஐஸ் இல்லை எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்டர்ஸும் நல்ல மணியை வந்து இன்ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னும் மார்க்கெட் ஒரு பெரிய ரேலி நடக்கிறதுக்கோ இல்லை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கோ கண்டிப்பாக ஒரு எஃப்ஐஐயோட நீடு இருக்கா சார்? நீடை விட எஃப்ஐஐக்கு அந்த நீடு இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்ற அவங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நீடு இருக்குது, அலோகேஷன் இருக்கும். இத்தனை நாள் வரலை, பட் வருவாங்கன்னு நம்புகிறோம். இத்தனை நாள் நான் வந்து எஃப்ஐஐ வெளில போகிறச்சே நம்ம டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், எஸ்ஐபி மணி எல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் இன்னும் கண்டினியூ ஆகும் தான் நாங்கள் நம்புகிறோம். ப்ளஸ் கோயிங் ஃபார்வர்ட் எஃப்ஐஐ சேர்ந்து வந்ததுன்னா மார்க்கெட் ஷுட் சி நியூ ஹை. ஏற்கனவே 86,000 ப்ரீச் பண்ண மார்க்கெட் வந்து இன்னும் அதை தாண்டி போகும் தான் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக இந்த ஃபெட் ரேட் கட் நடக்குதுன்னா என்னென்ன செக்டர்ஸ்லாம் அதோட இம்பாக்ட் இருக்கும் சார்? பேசிக்காக ஆல் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டருக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக பெனிஃபிட் பெரும்பாலும் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஏன்னா அந்த கரன்சி வந்து யூஎஸ் கரன்சியோடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்
88லேருந்து 89 போச்சு, 89லேருந்து 90 போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் US டாலரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம். ஸோ அந்த விதத்தில் ஐடி நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பெரும்பாலும் ஐடி அண்ட் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய லார்ஜ் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அந்த 2 இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பெனிஃபிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ப்ளஸ் கரன்சி டிப்ரிசியேஷனில் வந்து இது 2 இண்டஸ்ட்ரி நல்லா பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஃபெட் ரேட் கட் பற்றி பேசுகிறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி கரன்சி ரொம்ப வீக் ஆகுது. ஸோ ஃபெட் ரேட் கட்னால நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்குது அப்படின்னா கரன்சி ரொம்ப வீக் ஆகும்போது அது டைல்யூட் ஆயிராதா சார்? அந்த பெனிஃபிட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குமா? ஸோ ஓரளவுக்கு அந்த பேரிட்டிக்காக தான் நான் சொன்னேன். ஃபெட்டு கட் பண்ணால் ஆர்பிஐயும் ஏன் கட் பண்ணோன்னா, ஃபெட்டு கட் பண்ணி ஆர்பிஐ கட் பண்ணலைன்னா இட்ல அஃபெக்ட் தி கரன்சி ரேட்ஸ்ன்றதுனால தான். ஸோ அதை பேலன்ஸ் பண்ண ஆர்பிஐ வில் ஆல்சோ டூ சம் மெஷர்ஸு. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் பி வரி டு மச். இது நேச்சுரலாக இன்ஃபேக்ட் ஆர்பிஐயே இப்போல்லாம் வந்து பெரிய கரன்சியில் பேலன்ஸ் பண்ண இன்வால்வ் பண்ணுறதுல தே அலோவ் இட் ஃப்ரீ ஃப்ளோட்டுன்னு ஒரு கான்செப்டில் டிமாண்ட் சப்ளை பேசிஸில் அலோவ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல்சோ குட். ஏன்னா இம்போர்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும், பட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு மேஜராக இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டாக வரும். அண்ட் ஐடி செக்டருக்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐடி கொஞ்ச நாளாவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லே ஆஃப் மாதிரியான நிறைய பேட் நியூஸ் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு இந்த நியூஸ் அவங்களுக்கு இருக்குமா, இல்லை ஜஸ்ட் அனதர் நியூஸ் மாதிரி இது கடந்து போயிருமா சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ட்ரிகராக இருக்கலாம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு. ஐடி நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 years வந்து பெரும்பாலும் the big IT companies in India which are focused in American markets வந்து பெரிய லெவலில் காட்டல, இது ஸ்டாக் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் காட்டல. அது பல காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் இம்பேக்ட் ஆகும்னு நினச்சிருந்தோம். அதில் 2 நடந்திருக்கு ஆல்ரெடி. என்னன்னா நிறைய கம்பெனி வந்து அதை லே ஆஃபும் பண்ணிட்டாங்க. நிறைய மக்களை வந்து லே ஆஃப் பண்ணி தே ஹவ் ட்ரிம்டு, அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸையும் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அந்த விதத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் இப்போ வர அந்த கரன்சி டிப்ரிசியேஷன்லையும் அந்த அட்வான்டேஜ்னால இந்த கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இன்ஃபேக்ட் சமீப காலத்தில் இன்ஃபோசிஸ்னு ஒன் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் வந்து ஷேர் பைபேக் வேறு பண்ணாங்க. ஸோ இந்த எல்லா மெஷரையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இனிமே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகும் தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான ஐடி கம்பெனிஸ் வந்து யூஎஸ்க்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கரன்சிக்கும் US டாலர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற இந்த வேரியேஷன்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை பாதிக்காதா? ஆக்சுவலாக ப்ராஃபிட்டை பாதிக்கும் பாசிட்டிவ்லி. ஓகே. என்னன்னா நான் வந்து 88 ரூபாயில் வர ரியலைசேஷன், எனக்கு வந்து சேல்ஸ் வர இன்கம் வந்து நாளைக்கு 90 ரூபா ஆர் 89 ரூபான்னு ஆச்சுன்னா அந்த அட்வான்டேஜ் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும் இந்த கம்பெனிஸ்லாம். ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே டாலரில் தான் அவங்களோட பிஸ்னஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வேறஸ் இந்தியாவில் அவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது ருப்பியில் ரிப்போர்ட் பண்ணுவோம். ருப்பியில் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டிப்ரிசியேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக வரும். ஸோ பாசிட்டிவாக வரும் இது. ஓகே. அண்ட் மார்க்கெட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ரேலி ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா செக்டர்ஸையும் இல்லை ஸ்மால் கேப் மிட் கேப் மாதிரி எல்லா இண்டெக்ஸோட இந்த ரேலி நடக்குதா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில செக்டர்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் இப்படி ஒரு பூஸ்ட்டை பார்க்குறோமா சார்? ஸோ பெரும்பாலும் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து லார்ஜ் கேப் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ரேலி பண்ணிட்டு அது கொஞ்சம் கரெக்ஷனும் ஆயிடுத்து. லார்ஜ் கேப் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. இப்போ we are seeing large cap participating. Okay. The top 50, top 100 is participating in the rally. So பெரும்பாலும் large cap is leading the way. நீங்கள் சொல்கிறீங்க லார்ஜ் கேப் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு ரேலி நடக்கும்போது யூஸ்வலாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சார், லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் போடுது? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிக்கவரி ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் மேலே போகும். எஸ்பெஷலி இந்த FISலாம் ரிட்டர்ன் வரா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க முதல்ல வாங்குறத வந்து லார்ஜ் கேப்பில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். இந்த லிக்விடிட்டின்றது வந்து என்னால் விற்று ஷேரை காசாக பண்ண முடியுமான்றது தான், அது லார்ஜ் கேப்பில் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க அதில் தான் முதல்ல என்ட்ரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிட் கேப்லேயும் ஃப்ளோ ஆகும், ஸ்மால் கேப்லேயும் வரும். பட் ஜென்ரிக்காக மிட் அண்ட் ஸ்மாலில் ஃப்ளோ ஆகுமான்னா ஆகாது, அது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ முதல்ல லார்ஜ் கேப் போகும், அதுக்கப்புறம் மிட் கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப். இப்படி தான் ரேலியில் இந்த 3 செக்மெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு இத்தனை நாளாக. அதுதான் நாங்கள் இப்போவும் நம்புகிறோம். ஸோ லார்ஜ் கேப் ஆரம்பிச்சிருக்கு,
இன்னும் கொஞ்ச நாள் அந்த லார்ஜ் கேப் ரேலி ஆகிட்டு அதுக்கப்புறம் மிட் கேப்பில் ஸ்பில் ஓவர் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப். கரெக்ஷன் நடக்கும்போதும் இதே ஆர்டரில் நடக்குமா சார்? இல்லை கரெக்ஷன் நடக்கும்போது ஸ்மால் கேப் வந்து ஜாஸ்தி கரெக்ட் ஆகும், மிட் கேப் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கரெக்ட் ஆகும், லார்ஜ் கேப் அதுக்கும் கம்மியாக கரெக்ட் ஆகும். ஸோ த பிக்கெஸ்ட் ஃபால் வில் பி இன் ஸ்மால் கேப், த பிக்கெஸ்ட் ரைஸ் ஆல்சோ வில் பி இன் ஸ்மால் கேப். அதே மாதிரி த ஸ்மாலஸ்ட் ஃபால் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கும், ரைஸும் லார்ஜ் கேப்பில் பெருசாக இருக்காது ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்மால் கேப். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரேலி வந்து ஆல்மோஸ்ட் 14 மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த ஆல் டைம் ஹை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சைக்கிள் மார்க்கெட்டில் நடக்கிறது யூஸ்வல் தானா, இல்லை இந்த டைம் தான் இவ்வளோ பெருசாக நடக்குதா சார்? இல்லை, இதெல்லாம் பெரும்பாலும் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் 30-40 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல தடவை மார்க்கெட் வந்து ஹையாக போயிட்டு திருப்பி ரிட்ரீட் பண்ணி அடுத்த ஹை போகும். ஸோ அந்த மார்க்கெட் ஜென்ரலாக என்ன ஆகும்னா, ஒரு ஹை போச்சுன்னா அது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகணும், அந்த ஒரு ஹை பொசிஷனை தக்க வைக்கிறது. அது தக்க வைக்கிறதுக்கு இட் வில் கைண்ட் ஆஃப் ஆசிலேட் இன் தட் மீன். இந்த லாஸ்ட் 14 மந்த்ஸாக அந்த கன்சாலிடேஷன் தான் நடந்திருக்கு. இனிமேல் அந்த கன்சாலிடேஷன் முடிஞ்ச அப்புறம் அடுத்த ஹைக்கு அது மார்க்கெட் திருப்பி போகும். அங்கே போயிட்டு திருப்பி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அது வந்து ஒரு 3 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 12 மாதம் இருக்கலாம், 14 மாதம் இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இட் வில் ஸ்டார்ட் மூவிங் அப். இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சைக்கிள் நடந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக அதை பிரிப்பேன். இன்வெஸ்டர் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணவங்க இப்போவும் வெயிட் பண்ணோம். இட்ஸ் அ குட் டைம், ஃபேஸ் இஸ் குட், எவ்ரி திங் இஸ் கம்மிங் டுகெதர், நன்னா போகும். லாங் டேர்முக்கு இட்ஸ் அ குட் மார்க்கெட் டு ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ புதுசாக ஆள் வந்து பணத்தை எடுத்துன்னு வராருன்னா என்னோட அட்வைஸ் வந்து எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் என்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை ஆல்ரெடி ரீச் ஆச்சு, இது நல்லா தான் போகும். பட் ஒரு புது இன்வெஸ்டருக்கு ஒரு நெகட்டிவ் வந்தால் அது புரியாது, அது கொஞ்சம் அச்சப்படுவாங்கன்றதுனால ஒரு எஸ்ஐபி மூலியமாக அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா தே வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறோம். அப்போது அப்படியே ரிவர்ஸாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது, ஒரு நியூ ஹையை ரீச் பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இது கரெக்டு தானா? சரி, நான் அந்த வியூ ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் பெனிஃபிட் பார்க்கணுன்னா இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதை ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் வரப்போதில்லை. அடுத்த ஒரு வருஷமோ 6 மாதத்துலேயோ ஒரு கிராஷ் வருமானு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா மார்க்கெட். ஸோ எங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, டைம் இன் த மார்க்கெட் இஸ் பெட்டர் தேன் டைமிங் த மார்க்கெட்டுன்னுவோம். ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இன்வெஸ்டடாக இருக்கீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக உங்களோட வெல்த் க்ரோ ஆகுமே தவிர மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹை ஆகிடுது, நாளைக்கு கிராஷ் ஆகும் அதனால் நான் கையில் வச்சுட்டு என்னைக்கு கிராஷ் ஆகுதுன்னா கிராஷ் அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட ஆகலாம். அதுக்குள்ளே ஒரு 100 மடங்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஷ். ஸோ யூ வில் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் எங்களோட வியூ வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹை போனதுனால ஒரே சமயத்தில் பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணி எஸ்ஐபி மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணால் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ கோல்டு வந்து ஒரு 12,000லாம் ரீச் பண்ணும்போது ஓவர் வேல்யூடாக இருக்குது, இப்போ யாரும் என்டர் ஆகாதீங்க, ஒரு கரெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். ஸோ மார்க்கெட்டுக்கும் அதே அப்ளிகபிள் ஆகும்ல சார்? ஆல் டைம் ஹையில் இருக்குது, அப்போ இப்போ யாரும் என்டர் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம்ல? யோசிக்கலாம், டெஃபினட்டாக யோசிக்கலாம். பட் என்னோட வியூ என்னென்னா இந்த மார்க்கெட் இதே இடத்துல நிற்க போகிறதா அடுத்த. ஸோ இன்னி தேதிக்கு, ஏன்னா மார்க்கெட் ஒரு ஹைன்றது எந்த விதத்தில் நம்ம சொல்கிறோன்னா இது வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த லெவலுக்கு போகலன்னு தான் நம்ம சொல்கிறோம். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்கூட்டி போய் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சால் இந்த லெவலில் வந்து ஐயோ நான் இன்வெஸ்ட் பண்ணலேன்னு ஒரு தோணக்கூடாது இன்வெஸ்டருக்கு. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்த 5 வருஷத்தில் மார்க்கெட் இருக்கிற லெவலில் வந்து இன்னைக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. அது கம்பேர் டு தட் எங்களோட பிலீஃப் வந்து மார்க்கெட் இன்னும் நிறைய போகிறதுக்கு இருக்குது. இந்தியன் எக்கானமி நன்னா பண்ணுறது. சி அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது என்னன்னா ஒரு எக்கானமியோடைய ஒரு மிரர் இமேஜ். எக்கானமி ஒரு 6-7% வளர்றதுன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு 10-12-15% க்ரோ ஆகும். அதே லெவலில் தான் க்ரோ ஆகும். இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லை. எக்கனாமிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா இல்லை.
ஓகே. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரேலி கொடுக்கும்போது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்வெஸ்டர் இப்போ நான் உள்ள இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபி போடணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம், எதெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் சார்? ஸோ என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலான்றதுக்கு வந்து இது லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால்னு எடுத்துட்டிங்கன்னா, லார்ஜுன்றது வந்து ஒரு 3லேருந்து 5 வருஷம் மினிமம் எஸ்ஐபி பண்ணோம். அதுக்கு அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். புது இன்வெஸ்டர்னால் இதில் மாத்திரம்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், வேறு பண்ணக்கூடாது. எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எஸ்ஐபியில் பண்ணிட்டுருக்கேன், பல வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இப்போ வந்து ஐ வாண்ட் டு டூ பெட்டர் அப்படின்னீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் 3 வருஷம் லார்ஜ் கேப் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நீங்கள் 5லேருந்து 7 வருஷம் ஒரு மைண்டில் வச்சுன்னு வரணும். ஏன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி 3 வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன் வராமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் 7 வருஷம் அந்த மாதிரி ஒரு டைம் வச்சுருந்தீங்கன்னா, எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒண்டி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாலட்டைலாக இருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். அதை பற்றி பயப்படக்கூடாது. லாங் டேர்மில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா யூ வில் மேக் குட் ரிட்டர்ன்ஸ். அண்ட் எஸ்ஐபியில் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸில் லம்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேசணும். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ரீசன் சார்? ஏன்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு பேசுகிறோம், இந்தியாவோட எக்கானமி நல்லா இருக்குன்னு பேசுகிறோம். ஸோ இப்போ லம்சமில் போடுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து ரிஸ்க் இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னா, இந்தியன் மார்க்கெட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சார்ந்து நிறைய கம்பெனி ஸ்டாக் வந்து எங்கேயோ போயிடுது. அங்கே ஒரு கரெக்ஷன் பாசிபிள். அங்கே ஒரு கரெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டும் கரெக்ட் வரும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஏஐயில் வந்து ஏதானும் ஒரு கரெக்ஷன் ஆச்சு. நமக்கு இன்டர்நெட் ஆரம்பித்த காலத்தில் 2000 ஒரு இன்டர்நெட் பஸ்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு 10, 15, 20% அங்கே ஒரு கரெக்ஷன் ஆச்சுன்னா இங்கேயும் நமக்கு அந்த 20% கரெக்ஷன் ஆகும். நம்ம எக்கானமி ரொம்ப நல்லா சூப்பராக போயிட்டு இருந்தாலும் அங்கே ஒரு கரெக்ஷன் வந்தால் இங்கேயும் ஒரு கரெக்ஷன் வரும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, லாங் டேர்ம் பாருங்கள், எல்லா பணத்தையும் ஒரே சமயத்தில் போடாதீங்க. ஒரு எஸ்ஐபி இல்லை சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். யூஎஸில் நடக்கிற கரெக்ஷன் நம்ம அவங்களோட வச்சுருக்கிற அந்த பிஸ்னஸ்னாலையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த விஷயங்கள்னாலையும் இந்தியாவில் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, இல்லை அவங்க ஒரு லார்ஜ் எக்கானமி அப்படிங்கிறதுனால இங்கே இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா சார்? லார்ஜ் எக்கானமி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மடங்கு பெருசு அமெரிக்கா. ஸோ அங்கே என்ன நடந்தாலும் நமக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எல்லா மார்க்கெட்லேயும் போடுவாங்க. அவங்க 100 ரூபா அமெரிக்காவில் போட்டால் நமக்கு 5 ரூபா போடுவாங்க. அந்த 100 ரூபா வந்து 80 ரூபா ஆச்சுன்னா நம்மளோட 5 ரூபாய் 4 ரூபாய் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ ரீஅலோகேஷன் பண்ணும்போது. ஸோ என்ன யூஎஸில் பாதித்தாலும் நமக்கு இமீடியட் பெனிஃபிட், இமீடியட் பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்த பாதிப்பு வந்து லாங் டேர்மில் இதுவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு 3 மாதம் 6 மாதம் திருப்பி நம்ம மார்க்கெட் மேலே போயிடும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது யூஎஸ் அளவுக்கு. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் ஒரு இன்வெஸ்டர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.